அடுத்த வினா, பழங்கால மக்கள் எவ்வகை எழுத்துக்களால் தன் கருத்துக்களை புறப்படுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல எழுத்துக்கள் ஒவ்வொரு வகையா பிரிக்கப்பட்டிருந்தது. அதாவது வட்ட வட்டமா இருக்கக்கூடிய எழுத்துக்களை வட்டெழுத்துன்னும், கோட்டு வடிவத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை கோட்டெழுத்து என்றும், பாலி மொழிகள்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை பாலி எழுத்து, இந்த மாதிரி எழுத்துக்களை வகைப்படுத்தி இருந்தாங்க. அந்த வகையில பழங்கால மக்கள் எவ்வகை எழுத்துக்களால் தம் கருத்துக்களை புலப்படுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க விடைகளை பாருங்க. வட்டெழுத்து, கோட்டெழுத்து, சித்திர எழுத்து, பாலி எழுத்துன்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல சித்திர எழுத்து என்பதுதான் சரியான விடை. ஏன்னா பழங்கால மக்கள் தன்னோட கருத்துக்களை சித்திர எழுத்துக்களின் மூலமா புலப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த வினா, பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சித்திர எழுத்துக்கள் நாளடைவில் எவ்வாறு வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, மொழி குறியீடுகள், கோட்டெழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள், மொழி அப்படின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சித்திர எழுத்துக்கள் நாளடைவுல மொழி குறியீடுகளாக மாறிடுச்சு. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அதாவது ஒரு எழுத்து இருக்கு, பழங்காலத்தில் பயன்படுத்த ஒரு சித்திர வகையிலான ஒரு எழுத்துக்கள் இருக்கு, அது நாளடைவுல ஒரு மொழியினது குறியீடுகளாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வினா, ஓவியம் வரைவதற்கு அடிப்படையான கோடுகள் எவைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உயர்கோடு, மேல்கோடு, பக்கக்கோடு, நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு, மேல்கோடு, கீழ்கோடு, உயர்கோடு, நேர்கோடு, மேல்கோடு, கீழ்கோடுன்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா ஓவியம் வரைவதற்கு அடிப்படையா பேசிக்கா இருக்கக்கூடிய கோடுகள் பார்த்தோம்னா நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு என்பதுதான் சரியான விடை. முதல் நேர்கோடு, அதுக்கப்புறம் கோணக்கோடு, அதுக்கப்புறம் வளைகோடு, இந்த 3 விதமான கோட்டுக்கள் தான் ரொம்பவும் அடிப்படையானது ஓவியம் வரைவதற்கு. எனவே ஓவியம் வரைவதற்கு அடிப்படையான கோடுகள்னா இந்த 3 தான் சரியான விடை. அடுத்த வினா, நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு ஆகியவற்றை பயன்படுத்தி வரையப்படும் ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இப்ப பார்த்தோம்னா ஓவியம் வரைவதற்கு நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட அந்த ஓவியங்களை எவ்வாறு அழைத்தாங்க, இந்த மாதிரி கோடுகளை பயன்படுத்தி வரையப்பட்ட ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குகை ஓவியம், கோட்டோவியம், கலை ஓவியம், பாறை ஓவியம்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வகையில் அமைந்த ஓவியங்களை தான் கோட்டோவியம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு இந்த கோடுகள் எல்லாம் பயன்படுத்தி வரையப்பட்ட அந்த ஓவியங்கள் தான் கோட்டோவியம்னு சொல்லப்பட்டது. அடுத்து பாருங்க, நடுகள் வணக்கம் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தொன்னூல் விளக்கம், நன்னூல், தொல்காப்பியம், மணிமேகலைன்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நடுகள் வணக்கம் அப்படின்னா வீரர்களுக்கு வணக்கம் செய்ததுதான் நடுகள் வணக்கம். இந்த நடுகள் வணக்கம் பற்றி குறிப்பிடப்படும் நூல் தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்துல தான் நடுகள் வணக்கம் பற்றி, அதாவது இறந்தவர்களை நட்டு வைத்து கல்லாக நட்டு வைத்து வழிபடும் வணக்கம் தான் நடுகள் வணக்கம். இது தொல்காப்பியத்துல குறிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பாருங்க, வீர மரணம் எய்திய வீரனின் பெருமைகளை விளக்குவதற்காக அமைந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாறை, குகை, நடுகள், மலை அப்படின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா வீர மரணம் அடைந்த அந்த வீரனுடைய பெருமைகளை விளக்குவதற்காக அமைந்தது தான் இந்த நடுகள் என்று சொல்லக்கூடிய நடுகள் வழிபாடு. இது அந்த வீரனுடைய பெயரு, அவர் செய்த சாகச செயல், யாரை வெற்றி கொண்டார், எவ்வாறு வெற்றி கொண்டார், இது போன்ற அந்த செய்திகள் அந்த கல்லுல பொறிக்கப்பட்டிருக்கும். அது அந்த வீரன் இந்த இது போன்ற சாகசங்களை செய்தனால பின்னாடி வரக்கூடிய மக்கள் அவரை வணங்குனாங்க. இது போலதான் நாளடைவுல என்ன கிராம வழிபாடு எல்லாம் வந்தது. அதாவது கிராமத்துல கருப்பண்ண சுவாமி வழிபாடு, முனியாண்டி, முனிய சுவாமி வழிபாடு, இது எல்லாமே எப்படி வந்தது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு வீரன் வாழ்ந்திருப்பாரு. அதாவது மதுரை வீரன் போன்ற இந்த தெய்வங்களை வழிபடுவதெல்லாம் இந்த மாதிரி தான் வந்தது. நடுகள் வணக்கம் மூலமா தான் வந்தது. இது இன்னைக்கு நேத்து இல்ல, 2000 ஆண்டு காலம் முன்னாடியே தமிழகத்துல இருந்த ஒரு பழக்கம் தான் இது நடுகள் வணக்கம் என்பது. நம் முன்னோர்களை வழிபடுவது என்பது தமிழர்களிடையே இருக்கக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒன்று. அதுதான் இந்த வீர மரணம் எய்திய வீரனின் பெருமைகளை விளக்குவதற்காக அமைந்த வணக்கம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நடுகள் வணக்கம். அடுத்த வினா பாருங்க, சிற்பிக்கு உருவம் செதுக்க துணை புரிந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்குவதற்காக துணை புரிந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓவியம், பாறை, நடன
நடனம், நாடகம்னு சொல்லிட்டு விடைகள் இங்க இருக்கு. பார்த்தோம்னா ஓவியம் என்பதுதான் சரியான விடை. அதாவது வரையப்பட்ட அந்த ஓவியத்தை பார்த்து அதே போன்ற சிலை வடித்தான் சிற்பி அப்படின்னு சொல்றாங்களே, அதே மாதிரிதான். அதாவது சுவர்கள் போன்ற இடங்கள்ல வரையப்பட்ட அந்த ஓவியங்களை பார்த்து சிற்பி வந்து உருவத்தை செதுக்குறான். அந்த வகையில வந்து சிற்பிக்கு உருவம் செதுக்க துணை புரிந்தது ஓவியம் தான். அடுத்த வினா, ஓவு, ஓவம், சித்திரம், படம் போன்ற சொற்களை குறிப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஓவியர், ஓவியம், நாடகம், சிற்பம்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா ஓவியம் என்பதுதான் சரியான விடை. ஓவியம்னாலும், ஓவம்னாலும், சித்திரம்னாலும், படாம்னாலும் இது எல்லாமே ஓவியத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். அடுத்த வினா, வித்தக வினைஞன் என்ற சொல் யாரை குறிப்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த காலத்துல வந்து ஒவ்வொரு சொல் வந்து ஒவ்வொரு வீரர்களையோ அல்லது ஒரு சிறந்த, அதாவது ஏதேனும் ஒரு கலையில வந்து சிறந்தவர்களையோ அழைப்பதற்காக வச்சிருந்தாங்க. அந்த வகையில வித்தக வினைஞன் என்ற சொல் வந்து யாரை குறிப்பதாக இருந்தது? பாருங்க, ஓவியன், அரசன், புலவன், கலைஞன் சொல்லிட்டு இங்க விடைகள் இருக்கு. இதுல வந்து ஓவியன் என்பதுதான் சரியான விடை. அவரை தான் வந்து வித்தக வினைஞன் என்று சொல்லி அந்த காலத்துல அழைச்சாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஓவியர் எண்ணங்களின் எழுச்சியை பல வண்ணங்களின் துணை கொண்டு எழுதுவோர் ஆதலின் எப்பேர் பெற்றார். அதாவது அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ண எழுச்சியை வந்து வண்ணங்களின் மூலமா வந்து எழுதுறாங்க. யாரு? ஓவியர்கள். அதனால இந்த மாதிரி எழுதுறனால அவங்களுக்கு என்ன பேர் வந்தது? பாருங்க, ஓவிய புலவன், சித்திரக்காரர், வித்தகர், கண்ணுள் வினைஞர் சொல்லிட்டு விடைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து கண்ணுள் வினைஞர் என்பதுதான் சரியான விடை. ஓவியர் வந்து எண்ணங்களோட எழுச்சியை வந்து பல வண்ணங்களின் துணை கொண்டு வந்து எழுதுனாங்க. அந்த மாதிரி எழுதுனால அவங்களுக்கு வந்து கண்ணுள் வினைஞர் என்ற பெயர் வந்தது. அடுத்த வினா, நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என்று ஓவியரை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், சேனாவரியர், பரிமேலழகர் இந்த மாதிரி குறிப்பிட்டது ஒரு உரையாசிரியர் தான். அந்த உரையாசிரியர் யாருன்னா நச்சினார்க்கினியர் தான். அவர் தான் சொல்றாரு, நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த ஓவியர்களை. அதுக்கப்புறம் ஓவிய நுணுக்கத்தை நன்கு கற்று புலமை பெற்ற ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஓவிய நுணுக்கங்களை வந்து நன்கு கற்று புலமை பெற்ற அந்த ஆசிரியர் வந்து ஓவிய புலவன், வித்தகர், கிளவி வல்லோன், சித்திரக்காரர்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. அதாவது நூல் நுணுக்கத்தை நன்கு கற்று புலமை பெற்றவர்களை வந்து புலவன் தானே சொல்றோம். அதே மாதிரி ஓவியத்தினுடைய நுணுக்கத்தை வந்து நன்கு கற்று புலமை பெற்றவர் வந்து ஓவிய புலவன் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓவிய கலைஞர் குழுவை எவ்வாறு அழைத்தனர்? அதாவது ஓவியர்கள் இருக்கக்கூடிய அந்த கலைஞர்களது குழுவை வந்து எவ்வாறு அழைத்தனர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஓவிய குழு, ஓவியக்காரர்கள், ஓவியமாக்கல், ஓவிய கலைஞர்கள்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்கள வந்து ஓவியமாக்கல் என்ற சொற்களால வந்து அழைத்தாங்க. அதாவது ஓவியர்கள் பலர் இருக்கக்கூடிய அந்த குழுவுக்கு வந்து ஓவியமாக்கல், அதாவது ஓவியத்தை சார்ந்த அந்த மனிதர்கள் தான் ஓவியமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. எனவே ஓவிய கலைஞர் குழுவை வந்து அந்த காலத்துல ஓவியமாக்கல் என்று அழைத்தார்கள். அடுத்த வினா, ஆண் ஓவியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பாருங்க, ஓவியம் வரைகிறதுலே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சிறந்து விளங்குனாங்க. அதுல ஆண்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, சித்திரசேனா, சித்திராங்கதன், சித்திரநாதன், சித்ராதன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல பார்த்தோம்னா சித்திராங்கதன் என்பதுதான் சரியான விடை. அதாவது ஓவியத்தில் சிறப்பு பெற்ற ஆண்களை வந்து சித்திராங்கதன் என்ற சிறப்பு பெயரால அழைத்தனர். அடுத்த வினா, பெண் ஓவியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சித்திர மாளிகா, சித்திரவர்தா, சித்திர பாவை, சித்திர சேனான்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல பார்த்தோம்னா சித்திர சேனா என்பதுதான் சரியான விடை. அதாவது ஓவியங்களில் வரைவதில் சிறப்பு பெற்ற அந்த பெண்களை வந்து சித்திர சேனா என்ற சொல்லால் அழைத்தனர். அடுத்த வினா, ஓவிய செந்நூல் உரை நூற்கிடக்கை கற்று துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தவள் யாரு? பாருங்க, ஓவிய செந்நூல் உரை நூற்கிடை கற்று துறை போக பொற்றொடி மடந்தையாக இருந்தவள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்ணகி, சித்ராபது, மாதவி, ஐயை. அதாவது கண்ணகி, சித்ராபதி, மாதவி, ஐயை இந்த 4 பேர்ல வந்து மாதவி என்பது சரியான விடை. மாதவி தான் என்ன அப்படின்னா ஆடல், அதாவது சிலப்பதிகாரத்துல வந்து மாதவி பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது ஆடல் அரங்கத்தில் ஆடி தலைக்கோல் பட்டம் பெற்றவள் மாதவி. இவ வந்து அதாவது நடனத்துல மட்டும் இல்லாம ஓவிய செந்நூல் போன்ற நூல்களை கற்று உரை நூற்கிடக்கை கற்று துறை போக பொற்றொடி மடந்தையாக விளங்கியவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதவிய. அடுத்த வினா,
ஓவிய கலைக்கென தனி இலக்கண நூல்கள் இருந்ததை பகரும் நூல் எது? அதாவது ஓவிய கலைக்காகவே தனி நூல் இருந்துச்சு அப்படின்ற செய்தியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய நூல் எது? பாருங்க, சித்திர நூல், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல சிலப்பதிகாரம் என்பதுதான் சரியான விடை. இந்த சிலப்பதிகாரத்தினாலதான் ஓவியங்களுக்காகவே தனி நூல் இருந்ததை வந்து அறிய முடியுது. அடுத்த வினா, தூரிகை, துகிலிகை, வட்டிகை போன்றவை எதை குறிப்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கோட்டுக்கருவி, கோட்டுச்சுவர், வண்ணம் தீட்டும் கோல், வண்ணக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம்னா தூரிகை, துகிலிகை, வட்டிகை போன்றவை வந்து வண்ணம் தீட்டும் கோள்களாக வந்து பயன்பட்டது. அதாவது வண்ணங்களை தீட்டுவதற்காக ஒரு கோல் வச்சிருப்போம் இல்லையா, அந்த கோலை வச்சு வண்ணங்கள்ல வந்து நல்ல கலரை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வரைவாங்க. இது வந்து தூரிகை, துகிலிகை, வட்டிகை என்று அழைக்கப்பட்டது. அடுத்த வினா, ஓவியம் வரையப்பட்ட இடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, தில்லை அம்பலம், ஓவிய அம்பலம், எழுதொழில் அம்பலம், ஓவ அம்பலம்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஓவியங்கள் வரையப்பட்ட இடங்கள் வந்து எழுதொழில் அம்பலம் என்றுவாறு அழைக்கப்பட்டது. அடுத்த வினா, சித்திரக்கூடம், சித்திரமாடம் போன்றவை எந்த இடங்களாக இருந்தனன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓவிய காட்சி சாலை, ஓவியம் வரையப்பட்ட இடம், ஓவியம் வைக்கப்படாத இடம், சிற்பங்கள் செதுக்கும் இடம்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா சித்திரக்கூடம், சித்திரமாடம் போன்றவை ஓவியம் வரையப்பட்ட இடங்களாகும். ஓவியம் வரைந்து, அதாவது ஒரு ரூம் ஃபுல்லா வந்து ஓவியமா வந்து வரைஞ்சு வரைஞ்சு வச்சிருப்பாங்க வரிசையா. அந்த வகையான இடங்களை வந்து சித்திரக்கூடம், சித்திரமாடம் போன்ற சொற்களால வந்து அழைத்தாங்க. இறைநடம் புரிய